வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹேர் மேத்தமெட்டிக்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கேட்டில் ஒரு கொஸ்டினை ஷார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ் புக்ஸு கொடுத்துருக்கேன். தொடர்ந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன், தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கண்டென்ட்டு ஒரே இடமா உங்களுக்கு கிடைக்கும், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பாலினாமியலோட இண்டிஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கேட்டிருக்கு. இதில் அந்த இண்டிஷியல் இக்குவேஷன்லேருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு எக்ஸாமில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயுமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக செய்திடலாம். ஆனால் அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாததுனால தான் நம்ம அதை லூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். சரியா? இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் மெயினாக வச்சு நான் என்னுடைய கோச்சிங் கிளாஸஸை நடத்திட்டுருக்கேன். தியரி பார்ட் வந்து படிக்கலாம், படிக்க படிக்க புரியும், அப்படி இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தியரி எல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால் தியரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல இன்டெப்த்தாக தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அதனால் நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது டைம் சேவ் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அட் த சேம் டைம் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கான்செப்ட்ஸை இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து எந்த லெவலுக்கு டஃப்பாக வந்தாலும் நம்மளால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம். வெறுமனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதோ வெறுமனை ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதோ எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது. இன்டெப்த்தாக சப்ஜெக்டில் வந்து நாலேஜ் இருந்தால் தான் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ யூஜிடிஆர்பியில் அந்த மாதிரி நல்ல கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு சப்ஜெக்டில் நல்ல இன்டெப்த்தாக நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா எழுதியிருக்காங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. என்கிட்டயே நிறையா பேர் வந்து என்ன மாதிரி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறது நிறையா சொன்னாங்க, நல்லா எழுதியிருக்காங்க. அதுக்கு சப்ஜெக்ட் வந்து தெரியணும் இல்லையா? சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சால் தான் ட்விஸ்ட் பண்ணும்போது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் கான்செப்டை இன்டெப்த்தாக நிறையா கொடுத்துருக்கேன். கட்டாயமாக போய் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த கிளாஸஸ் எப்படி இருக்குது, நம்மளால் இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆர்நெட்டு, ஐஐடி ஜாம் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பிளேலிஸ்ட்டு லிங்க்கை பார்த்து கிளாஸஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு மேட்ச் ஆகும், உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு ஜாயின் பண்ணுங்கள். இதில் என்னென்னா சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் அது எப்படி நான் சொல்லவே மாட்டேன். கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் தான் ரைட் சாய்ஸ். அதான் நான் சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸுக்கு அதுதான் கரெக்டு. யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டில் வந்து நம்மளுக்கு 35,000 நம்மளுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணால். பிஹெச்டி பண்ணுறதுக்கு மந்த்லி 35,000 3 வருஷம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் பிஹெச்டி பண்ணும்போது அதுக்கு பிறகு இங்கே வந்து அந்த எக்ஸாம் எழுதவா இந்த எக்ஸாம் எழுதவாங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு இருக்காது. அங்கேருந்தே நம்ம பிளேஸ் ஆயிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் யங்ஸ்டர்ஸ்க்கு சிஎஸ்ஆர் நெட் வெல் அண்ட் குட். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது பிஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலும் உங்களுக்கும் கிளாஸஸ் இருக்குது. பிஜிடிஆர்பி, டிஎன் செட் எல்லாருக்குமே கிளாஸ் இருக்குது ஆன்லைன் மோடில். ஒரு 3000 எம்சிக்யூஸை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 10-12 வருஷம் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காமிச்சிருவேன். டிஎன் செட்டுக்கும் அப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிடுவேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, தினமுமே படிக்கணும். ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கவே கூடாது. டெய்லி ஒரு 30 எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 4 மாதத்தில் 3000+ எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. அது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா பார்க்கவோ அப்படியே ரஃப்பாக அப்படி கிரிக்கெட் போகவோ அப்படி இல்லாமல் ப்ராப்பராக ஒரு நோட் புக் வச்சு டெய்லி ஒரு 30 எம்சிக்யூ எழுதி 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 ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எனக்கு இன்றைக்கி உள்ள யங் டீச்சர்ஸ்கிட்ட, யங் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, யங் டீச்சர்ஸ்கிட்ட எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா,
மேத்ஸ் புக்கை கிளாஸுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது சிரிப்பாக தான் இருக்கும். மேத்ஸ் புக்கு கிளாஸ்க்கு கொண்டு வரக்கூடாதுன்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. நான் படிக்கும்போது காலேஜில், நான் ஸ்கூலில் படிக்கும்போது சரி, காலேஜில் படிக்கும்போது சரி. தே வில் கிவ் எவ்ரிதிங். கொஸ்டின் எழுதி தான் ஆன்சர் எழுதுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் 45ல ப்ராப்ளம் நம்பர் 3ல ஏ பார்ட்டு, பி பார்ட்டு, ப்ராப்ளம் நம்பர் 4ல சி பார்ட்டு இப்படியே எழுதி போடுறாங்க. இட்ஸ் நாட் குட். இது தப்பு. ஒரு மேத்ஸ் டீச்சருக்கு இது ஒரு அழகே கிடையாது. மேத்ஸ் டீச்சர் இப்படி பண்ணவே கூடாது. மேத்ஸ் டீச்சர் அப்படின்னாலே கொஸ்டினை எழுதணும், ஆன்சர் எழுதணும். அதுதான் வந்து ஒரு நல்ல மேத்ஸ் டீச்சருக்கான அழகு. அது ஒரு முக்கியமான குவாலிட்டி. கொஸ்டினை எழுதி நோட் புக்கை பார்த்தா கொஸ்டின் இருக்கணும், ஆன்சர் இருக்கணும், கொஸ்டின் இருக்கணும், ஆன்சர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நோட் புக்கு. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி தான். கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதுறதுக்கு மாற்றப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோம்பேறித்தனப்படுறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நீங்கள் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராகலை அப்படின்னு தானே அர்த்தம். அதைத்தான் நான் சொல்லுவேன். நிறைய உங்கள் கைப்பட எழுதுங்க. உங்கள் கைப்பட நான் கொஸ்டின் கொடுத்தா கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதணும். டெய்லி 30 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் டெய்லி 30 கொஸ்டின் என்னுடைய கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன். டெய்லி 30 கொஸ்டின் பெரிய விஷயம் கிடையாது. கொஸ்டின் எழுத போகிறீங்க, 4 ஆப்ஷன் எழுத போகிறீங்க, ஆன்சர் எழுத போகிறீங்க. இது எழுதுறதுக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது 30 கொஸ்டினுக்கு. அந்த 1 மணி நேரம் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஓடி படிச்சிங்கன்னா நிச்சயமாக கிளியர் பண்ணுறது கடினம்தான். அது நான் வந்து திரும்ப அதான் சொல்லுவேன். லாங் ஸ்டாண்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மினிமம் தான் 6 மந்த்ஸுங்கிறது. 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட வெல் அண்ட் குட். ஆனாலும் பரவாயில்ல, நோட்டிஃபிகேஷன் வரணும். இது வந்து டிஆர்பியிலேருந்து ஒரு ஷெட்யூல், டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலைன்னா இது கஷ்டம்தான். இப்போ இன்னும் அது அந்த டென்டேட்டிவாக ஒரு டேட்டு பார்த்தன்னையில இருந்தால் அட்லீஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். லாங் ஸ்டாண்டிங்காக படிக்கணும். தினம் ஒரு 30 எம்சிக்கு படிக்கணும், தினம் தியரி பார்ட்டை வாசிக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்ப்போம், இனிஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது y டபுள் டேஷ் ப்ளஸ் p ஆஃப் x இன்ட்டு y டேஷ் plus q of x into y equal to 0. இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இந்த மாடல்ல இருக்கு. இப்படி இருந்ததுன்னா இதனுடைய இனிஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா r into r minus 1 plus p naught into r plus q naught equal to 0. where p naughtங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா limit x tends to x naught x into p of x. q naught என்ன அப்படின்னு பார்த்தோம்னா limit x tends to x naught x square into q of x. இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. y double dash plus x minus 3x square by x square into y dash plus e power x by x square into y equal to 0. So p of x என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு. p of x என்ன 1 by x square டிவைட் பண்ணி எழுதுறேன். 1 by x minus 3. p of x என்னது 1 by x minus 3. வேண்டாம் அப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். x minus 3 x square by x square. q of x என்ன e raised to x by x square. இப்போ p naught என்ன நம்ம கண்டுபிடிக்கலாமா? limit x tends to 0. limit x tends to 0. ஏன்னா பாயிண்ட் x மைனஸ் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். x மைனஸ் 0 தான் இருக்கு டினாமினேட்டரில். அதனால அந்த பாயிண்ட் x நாட் வந்து நம்ம 0 அப்படின்னு எடுக்கிறோம். அதில் ஒருவேளை x மைனஸ் 2 x மைனஸ் 1 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அந்த பாயிண்ட்டை எடுக்கணும். சரியா? limit x tends to 0 x into x minus 3x square by x square தான் இருக்கு. x tends to 0 x into p of x. சரியா? equal to ஒரு x கேன்சல் ஆயிரும். இப்போ limit x tends to 0 limit x tends to 0 1 minus 3x 1 minus x by x 1 ஆயிரும். x square by x x equal to எவ்வளவு 1. q naught என்ன
q naught limit x tends to 0 limit x tends to 0 x square into e power x by x square equal to 1 x square cancel ஆயிரும் e power 0 வந்து 1 சரியா இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க r into r minus 1 p naught into r p naught எவ்வளவு 1 அப்ப r plus q naught எவ்வளவு 1 equal to 0 so r square minus r plus 1 equal to 0 so answer என்னது r square plus 1 equal to 0 இதுதான் என்னது நம்மளுடைய இண்டிஷியல் ஈக்குவேஷன் சரிதானா இண்டிஷியல் ஈக்குவேஷனை இவ்வளவு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் இனிமேல் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இண்டிஷியல் ஈக்குவேஷனில் இந்த மாடலில் போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒர்க் பண்ணிடலாம் இந்த மாதிரி இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஜிடிஆர்பியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த மாதிரி நிறைய இப்போ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ஷார்ட்ஸுக்குள்ளே போய் பாருங்கள் ஷார்ட்ஸ்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோகோவை டச் பண்ணுங்கள் லோகோவை டச் பண்ண உடனே சேனலுக்குள்ளே போயிடும் அங்கே ஷார்ட்ஸு வீடியோஸு பிளேலிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு நிறையா கண்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்கும் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் சின்னதாக ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பேன் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய ஷார்ட்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள் டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி சிஎஸ்சிஆர் நெட்டு ஐஐடி ஜாம் எதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க சேனல் உள்ளே போக தெரியாட்டாலும் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் போய் பாருங்கள் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள்